ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இது நம்ம ஒரு சேனல், நமக்கான சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், அதாவது தொலைதூர கல்வியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த பிஎட் நவம்பர் 2023 பிஎட் எக்ஸாமுக்கு உண்டான டைம் டேபிள் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா 21 இந்த மாதம் டிசம்பர் 21 எக்ஸாம் ஆரம்பித்து, அதாவது ப்ராக்டிக்கல் எக்ஸாம் 21, 22 நடக்குது. அந்த 21 டிசம்பர் ஆரம்பித்து இந்த மாதம் 30 வரைக்குமே உங்களுக்கு எக்ஸாம்ஸ்லாம் நடக்குது. அதுக்குண்டான டைம் டேபிள் அந்த டைம் டேபிள். அதுபடி பார்த்தீங்கன்னா 21, 22 வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்குது. ஆல்ரெடி கோட் கொடுத்துருக்காங்க. ப்ராக்டிக்கல் பொறுத்த வரைக்கும் ஃபோர்நூன், ஆஃப்டர்நூன் 2 இதுவுமே போட்டிருக்காங்க உங்களுக்கு. ஃபோர்நூன், ஆஃப்டர்நூன் 21, 22 Thursday, Friday வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்குது. அதுக்கப்புறம் 27, 28, 29, 30 இந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 CED 6, அதாவது நாலேஜ் அண்ட் கரிக்குலம், ஜெண்டர் ஸ்கூல், சொசைட்டி அண்ட் இன்க்ளூசிவ் ஸ்கூல் இந்த பேப்பர், அப்புறம் கிரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ICT இன் எஜுகேஷன், அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் எஜுகேஷன் இந்த பேப்பர்ஸ் எல்லாமே குறிப்பிட்ட அந்த தேதியில் நடக்குது. இந்த 30 பார்த்தீங்கன்னா இது முடித்ததுக்கப்புறம் திரும்ப 26, அதாவது உங்களுக்கு வந்து இது செமஸ்டர் வைஸ் இந்த இயர் வைஸ் போட்டிருக்காங்க. அதேமாதிரி 26th ஃபோர்நூன் பார்த்தீங்கன்னா சைல்டுஹுட் அண்டு க்ரோவிங் அப் அந்த பேப்பர் நடக்குது. அதே அன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன், அதே செவ்வாய்க்கிழமை 26th ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா கண்டெம்பரரி இந்தியா அண்ட் எஜுகேஷன் அந்த பேப்பர் நடக்குது. அதுக்கப்புறம் 27th, அதாவது அடுத்த நாள் வெட்னஸ்டே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் வந்து லேர்னிங் அண்ட் டீச்சிங் அந்த பேப்பர். அதுக்கப்புறம் 28th ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா Thursday லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலம் அந்த பேப்பர் நடக்குது. அதுக்கப்புறம் 29th ஆஃப்டர்நூன் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங் இந்த பேப்பர் நடக்குது. அதேமாதிரி 30th பார்த்தீங்கன்னா 30th ஆஃப்டர்நூன் தான் எல்லா எக்ஸாமே. இதில் உங்களுக்கு என்ன எக்ஸாம்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். அதாவது டீச்சிங் ஆஃப் தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ், காமர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதாவது உங்களுக்கு என்ன பேப்பர் இருக்கோ அந்த பேப்பர் வந்து நீங்கள் எழுதிக்கலாம். 30th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஆஃப்டர்நூன் செஷன் தான் நடக்குது 30th பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த டைம் டேபிள் பார்த்துங்க. உங்களுக்கு எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த 21 ஆரம்பித்து இடையில வந்து 26, 27, 28, அதுக்கப்புறம் 29, 30 இந்த டேஸில் வந்து உங்களுக்கு ஃபோர்நூன் ஆஃப்டர்நூன் செஷனில் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் நடக்குது. ஸோ மார்னிங் செஷனாக இருந்துச்சுன்னா 9:30 to 12:30 நடக்குது. அதே ஆஃப்டர்நூன் செஷனாக இருந்ததுன்னா 2 to 5 இந்த டைம் நடக்குது. ஸோ அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எக்ஸாம் நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். அதேமாதிரி மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதாவது UG PG படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆல்ரெடி எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு டேட் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு உண்டான டைம் டேபிள் வந்து மோஸ்ட் ப்ராபபிள் இந்த மந்த் இல்லைனா நெக்ஸ்ட் மந்தில் கண்டிப்பாக வந்துடும். ஸோ அதுக்காக வந்ததுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.